வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நேற்று தமிழ்நாடு முழுக்க பரவலாக பேசப்பட்ட என்டிஏ பொதுக்கூட்டம். முக்கியமான தலைவர்கள்லாம் மேடையேறி பேசியிருக்காங்க. டிடிவி தினகரன் திமுகவை வீழ்த்துறது தான் எங்களோட ஒரே இலக்கு அப்படின்ற ரீதியில் எடப்பாடியோட பிரச்சனைகள்லாம் முடிச்சு ஒன்று சேர்ந்துருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் எல்லா தலைவர்களுமே திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மோடியோட பேச்சு எந்த விளைவுகளை ஏற்படுத்தும்? அதாவது நேற்று நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் யார் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, ஆனால் பெரிய ஒரு பயத்தை சில பேருக்கு அந்த கூட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கூட்டம் எந்த பயம்னா, இந்தி கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பயத்தை அந்த கூட்டம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சேரவே முடிய மாட்டாங்க, இவங்க இணையவே மாட்டாங்க, இந்த கூட்டணி என்றைக்குமே வடிவமைக்க முடியாது, இந்த கூட்டணி சிதைஞ்சு போயிடும், இந்த கூட்டணியில் ஒற்றுமை இல்லை, இந்த கூட்டணியில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காலை வாடுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பொய்யான ஒரு பரப்புரையை தன்னுடைய அடிமை ஊடகங்களை வைத்து திமுக தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தது. அதை துடை தெரியும் விதமாக எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் மேடையில் ஏற்றி கையை தூக்கி மோடிஜி அவர்கள் காட்டிய அந்த டைமு ஒட்டுமொத்த பல லட்ச தொண்டர்களுடைய கைத்தட்டலில் வானையை பிளந்தது. ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்ததுனால சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்னர் அஇஅதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பங்களிப்பாகட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் சாருடைய பங்களிப்பாகட்டும், இன்னும் நம்ம புரட்சி பாரதம் திரு ஜெகன்மூர்த்தி, திருமாறன், என்ஆர் ஜனபாலன் உழைப்பாளர் கட்சி, அப்புறம் ஏசி சண்முகம் அவர்கள் கட்சி, ஐஜேகேவுடைய பாரிவேந்தருடைய கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸோட ஜிகே வாசன் அவர்கள் கட்சி, சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ கட்சி நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் அவர்களுடைய முன்னிலையில் மேடையில் ஏறி காட்சி அமைத்த அந்த காட்சி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கலக்கத்தை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் மோடிஜி அவர்களுடைய ஸ்பீச். சும்மாவே மோடிஜி அவர்கள் ஆடுவார். அவர் காலில் நீங்கள் சலங்கையை கட்டி விட்டிங்கன்னா எப்படி ஆடுவார்னு உங்களுக்கே தெரியும். போட்டு கிழின்னு கிழிச்சார். எல்லா விதமாக அவர் சொன்ன ரெண்டு மெசேஜ் மிகப்பெரிய ரீச்சுன்னு தான் சொல்லுவோம். சிஎம்சி அப்படின்னு சொல்லி ஒன்று டிஎம்கேக்கு ஒரு புதிய பட்டப்பெயரை அவர் சூட்டினார். சி ஃபார் கரப்ஷன், ஃபுல்லாக லஞ்ச லாவணியம் போயிட்டுருக்கு. எம் ஃபார் மாஃபியா, ஃபுல்லாக மாஃபியா தானே, ட்ரக் மாஃபியா தான் இங்கே போயிட்டுருக்கு. இன்னொன்று சி ஃபார் கலெக்ஷன்ஸ், ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது கலெக்ஷனு, கரப்ஷனு, க்ரைமு, மாஃபியா, இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த சிஎம்சின்ற அந்த 3 வேர்டுக்குள்ளே மாண்புமிகு பாரத பிரதமர் பேச்சில் அடங்கினோன்னு கைத்தட்டல் அப்படியே அனல் பறக்குது அந்த இடத்துல. ஏன்னா ஒரு கட்சியினுடைய செயல்பாடை நீங்கள் பெரிய லெவலாக உள்ளே இறங்கி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி மேலோக்கமாக அப்படி தட்டி விட்டு போனால் போதும். வாரிசு அரசியல் அப்படி தட்டி விட்டு போகிறார். வாரிசு அரசியல் மூலம் திமுக என்ன மாதிரி பண்ணுது, பெண்களுக்கான அநீதியை எப்படி கொண்டு வந்துட்டுருக்காங்க, நம்மளுடைய கலாச்சாரங்கள் திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபம் ஏற்றாமல் எப்படி அழிக்கப்படுகிறது, இதுக்கெல்லாம் மாற்று சக்தி தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்றது தான் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பீச்சாக நேற்று அமைஞ்சுது. அதில் மோடிஜி அவர்கள் மத்திய அரசினுடைய திட்டங்களை தொடர்ந்து எவ்வளோ இங்கே தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறாங்க, எவ்வளோ திட்டங்களை தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரையும் வாங்கிட்டு இருக்காங்க, அதை இவங்க எப்படி மறைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் நேற்று மேற்கோள் காட்டி சொல்கிறார். முத்ரா லோன் திட்டம் மூலம் 6 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. சிறுதொழில் மூலம், அதாவது எம்எஸ்சின்னு சொல்லுகிற சிறுதொழில் தொடங்குவதன் மூலம் 3 லட்சம் கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 60 லட்சம் கழிப்பறைகள் நம்ம ஸ்வச் பாரத் திட்டத்தின் மேல் கட்டி கொடுக்கப்படுகிறது. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. பிஎம் கிசான் நிதியின் மூலம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்படி டேட்டா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு என்ன சொல்லுது, நிதி வரல, பணம் வரலன்னு நீலி கண்ணீரை வடித்து நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகுதான் ரயில்வே திட்டங்களில் அந்த இந்தி கூட்டணி ஒதுக்கிய தொகையை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமான தொகையை ரயில்வே துறைக்கு நம்ம ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றதையும் அவர் பதிவு செஞ்சார். வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் எத்தனை ட்ரெயின் தமிழ்நாடு விடப்படுகிறது அப்படின்றதையும் பதிவு செஞ்சார். இப்படி பல விஷயங்கள் அவர் பதிவு செஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வலுவுக்கு வலு சேர்த்தார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஒரு அருமையான விஷயத்த சொன்னார். திமுக 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் அவங்க நிறைவேற்றியது என்னமோ
கிட்டத்தட்ட 13% வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்காங்க. அவங்களோட வாக்குறுதியில் 13% வாக்குறுதி தான் முழுமையாக நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ற டேட்டாவையும் சொன்னார். மாண்புமிகு எதிர்க்கட்சி பழனிசாமி அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை முன் வச்சார். நாங்கள்லாம் சேர மாட்டோம், நாங்களாம் விலகி போய் விடுவோம், இதை வைத்து நீங்கள் குளிர்காலம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கெல்லாம் தடை போட்டு இன்றைக்கு வெற்றி பயணத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணார். டிடிவி அவர்களும் ஒரு பதிவை அருமையாக சொன்னார். நாங்கள் எல்லாம் பங்காளிகள், எங்களுக்குள்ளே அடிச்சுப்போம், நாளை கூடிப்போம், ஆனால் நாங்கள் அம்மாவினுடைய உண்மையான தொண்டர்கள், எங்களை நீங்கள் யாரும் வீழ்த்தவே முடியாது, எங்கள் கரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு அவரும் தன்னுடைய பதிவை சொல்லியிருக்காரு. ஸோ நேற்று நடந்த கூட்டம் மிகச்சரியான மிகப்பெரிய லெவலில் பல லட்சம் பேர் கூடிய கூட்டம். இயற்கை அன்னையே நமக்கு வழிவகுத்து சூரியன் மறைந்து நேற்று மழை இரட்டையிலையும் துளித்தது, தாமரையும் மலர்ந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே சார், இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லி என்டிஏ கூட்டணி தலைவர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் சட்டமன்றத்தில் நிறைய பொய்யான விஷயங்களை சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஆளுநர் விவகாரத்திலே கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மக்களிடம் பொய்யுரை ஒழிக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதியில் பொய்யுரை ஒழிக்கிறாங்க. ஆனால் எந்த பயமும் இல்லாமல் சட்டமன்றத்திலே ஒரு பொய் பேசுகிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் வரலாற்று பதிவு, அவை குறிப்பில் அது ஏறிடும், ரெக்கார்டு. அது நாளைக்கு எதனா வேணும்னா அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். அந்த பயம் கூட இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் பொய் சொல்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுறாரு. என்ன பொய் சொல்கிறாரு? தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 2021 திமுக என்ன சொல்கிறாங்க? அன்றைக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருந்துச்சு, இன்றைக்கு அது விக்ஷித் பாரத் ராம்ஜி திட்டம் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நாங்கள் 50 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த 50 நாளுக்கு வேண்டிய பண உதவியோ வேண்டிய வேலைகளை தமிழக அரசே வழங்கும்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை தான் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டசபையில் நேற்று எழுப்பினார். நீங்கள் எப்படி மத்திய அரசை கலந்து ஆலோசிக்காமல் அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி பொதுவெளியில் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் கொடுக்க முடியும்? ஏன்னா அன்றைக்கு 2021 மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர் தலைமையில் ஆட்சி நடக்குது. அன்றைக்கு இருந்த அந்த அலிகேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90-10, அதாவது மத்திய அரசினுடைய பங்களிப்பு 90%, மாநில அரசின் பங்கு 10%. அப்போ நீங்கள் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறப்ப மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி வந்துரும்னு நினச்சோம், அதை வச்சு தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டார். ஏன் மாட்டிக்கிட்டார்னா, ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சியில் எப்போ வரணும்? 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி சட்டமன்ற தேர்தலுக்கு 2021 2021 இங்கே யார்? தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர் தலைமையில் ஆட்சி நடக்கிறப்ப நீங்கள் எப்படி அந்த வாக்குறுதியை கொடுக்க முடியும்? அப்போ 2024 நீங்கள் கொடுக்க வேண்டிய வாக்குறுதியை 21 கொடுத்து இங்கே ஆட்சி வந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்கிறீங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்றத பட்ட பரிவர்த்தனமாக சொல்லிட்டார். இதுதான் நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் கேட்க வேண்டிய இது. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவான ஒரு கேள்வியை கேட்குறாரு. நிறைவேற்ற முடியாத ஒரு திட்டத்தை நீங்கள் ஏன் பொய் சொல்லி சட்டசபையில் சொல்கிறீங்க? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் நீங்கள் ஆக்கணும்னா அதற்கு மத்திய அரசினுடைய பங்களிப்பு வேணும், மத்திய அரசினுடைய அனுமதி வேணும். அப்போ நீங்கள் இந்த தேர்தல் வாக்கு கொடுக்குறப்ப ஆண்டுட்டு இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் ஆண்டுட்டு இருக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் தேர்தல் வாக்கு கொடுத்து பொய்யான விஷயத்த சொல்கிறீங்க? இன்றைக்கும் மத்திய அரசின் மேலே தான் பழி போகிறீங்க தவிர நாங்கள் பொய் சொன்னோம், நீங்கள் பொய் சொல்ல ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு தெளிவாக கேட்குறாரு. இது எதுக்கு? இப்போ மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 திட்டங்களை சொன்னார். உங்களுக்கே தெரியும். மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து குலவிளக்கு திட்டன்ற பெயர் மாற்றி மாதம் 2000 ரூபா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் கார்டு அட்டைதாரர்கள் கூட ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்படும். பட்டியலின சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நகரத்திலையும் கிராமத்திலையும் வீடுகள் கட்டி தரப்படும். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு 25,000 சொல்லிட்டு ஸ்கூட்டி மானியம் கொடுக்கப்படும். இதே மாதிரி விக்ஷித் பாரத் ராம்ஜி திட்டத்தின் மூலம் 125 நாள் மத்திய அரசு
ஏற்கனவே வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க கிராமப்புறங்களில். அந்த கிராமப்புறங்களை மேம்படுத்துறதுக்கு மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து இன்னும் 25 நாள் எக்ஸ்ட்ரா போட்டு 150 நாள் நாங்கள் தருவோம். இதுதாங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ. ஏன்னா அந்த திட்டத்தில் மத்திய அரசினுடைய பங்களிப்பு 60% இருக்குது, 40% மாநில அரசு பங்கு. இதை தான் நீங்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கணும். எங்களோட பொய்யான வாக்குறுதியை சொல்லி ஏமாற்றாதீங்கன்னு தெளிவாக போட்டு உடைச்சிருக்காரு. ஓகே சார், இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து தாவேக தலைவர் விஜய் சும்மாவே சொல்லக்கூடாது. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பாராட்டுற விதமாக பேசியிருக்காரு. இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எதுவும் அடி போடுறாங்களா அதன் மூலம்? அதாவது காங்கிரஸினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு 2 நாள் நடந்துச்சு. அந்த செயற்குழு நடப்பதற்கு முதல் நாள் முன்னாடியே டெல்லியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் போய் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அந்த கூட்டத்தில் ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, சமூக வலைதளங்களில் எந்த காங்கிரஸ் கட்சியினுடைய லீடர்ஸும் பேசக்கூடாது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அறிக்கைகள் கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. மறுநாள் தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய செயற்குழு நடந்ததில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு எம்பி கூட அந்த அந்த செயற்குழுவில் கலந்துக்கலாம். யார் யார்? மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், நம்ம வந்து பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி இல்லை, பட் அவரும் கலந்துக்கல. அப்போ இங்கே என்ன நிலைமை இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக கூட்டணி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணி வேணாங்க, நம்ம தாவேகா போனால் பெரிய நம்ம லெவலில் முன்னேறலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 காங்கிரஸ் எம்பிக்கள் கொடி பிடிக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் எம்பி கொடி பிடிக்கிறாங்க? ஏன்னா காங்கிரஸ் எம்பிகளுக்கு இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 2024 தான் வென்றெடுத்திருக்காங்க. 2021 வரையும் அவங்களுக்கு பதவி காலம் இருக்குது. இந்த ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா திருப்பி அவங்க எம்எல்ஏ ஆகணும். அதனால் இவங்க ஃபுல்லாக இந்த சைடும், எம்பி ஃபுல்லாக அந்த சைடும் போயிட்டுருக்கு. அப்போ டெல்லியில் யாரும் சமூக வலைதளத்தில் எதுவுமே பதிவிடக்கூடாதுன்னு சொன்னதை மீறி விஜய்க்கு தாவேகாவுக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்ட அடுத்த நொடி பிரவீன் சக்கரவர்த்தி ட்விட்டு போடுறாரு. இன்றைக்கு வந்து விசிலடிக்க தொடங்கி விட்டார்கள், விஜயின் விசில் இன்னைக்கு தூள் பறக்க போகிறது அப்படின்னு சொல்லி தலைமை சொல்வதையும் கேட்பதில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கோஷ்டி நேரடியாக காங்கிரஸை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறது. அதை அந்த கட்சியில் இப்பொழுது சேர்ந்த திரு செங்கோட்டையன் உறுதிப்படுத்தியிருக்கார். செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? காங்கிரஸில் 2 கோஷ்டிகள் இருக்கிறது. ஒரு கோஷ்டி பேச்சுவார்த்தை மூலம் எங்கள் கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு முடிவு என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னு செங்கோட்டையன் பட்ட பரிவதமாக உடைச்சிட்டார். இப்போ இதெல்லாம் கேட்கறப்ப கதிகலங்கி போயிட்டு இருக்குது. யாருன்னா திமுக தான். திமுக என்ன, ஏற்கனவே ராமதாஸ் இங்கே உள்ள வரன்னு ப்ரெஷர் பண்ணுறதுனால கோச்சிக்கிட்டு திரும்ப எங்கே போய் படுத்துக்கிட்டாரு? கண்ணு வலின்னு சொல்லி பெங்களூரில் போய் படுத்துக்கிட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சி நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா போராட்ட காலத்தையும் பின்னாடி இருந்து தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரியும், பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு தனி ட்ராக் எடுத்து அங்கே போயிட்டு இருக்காரு. அப்போ கூட்டணியில் அவங்க கூட்ட யார் நிலையாக இருக்கிறாங்கன்னா, ஜவஹர்லால் சொல்கிற மனிதநேய மக்கள் கட்சியும் முஸ்லீம் கட்சி தான் இன்னைக்கு தேதி திமுகவில் இருக்கிறாங்க. மற்றதெல்லாம் மதில் மேல் பூனையாக இருக்கிறார்கள். திமுக கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயகத்தின் கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய லெவலில் வலுப்பெற்று சென்று கொண்டு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு கேள்வி. திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி மேலே வந்து தலைமையிலே வந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து முதல்வர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பாரா? முதல்வர் வந்து எப்படி நடவடிக்கை எடுப்பார்? அவர் ஏற்கனவே வந்து நம்மளுடைய நகராட்சி குடிநீர் அமைச்சர் திரு KN நேரு மேலே 3 கம்ப்ளைண்ட்டை அமலாக்கத்துறை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டு 888 சொல்லுகிற 888 ஊழல் 500 பக்கங்கள் கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2400 ரூபாய் செய்த ஊழலுக்கான பட்டியலை கொடுத்துட்டாங்க. இப்போ 356 கோடிக்கான ஊழல் பட்டியலை கொடுத்துட்டாங்க. இது 3மே கொடுத்துட்டாங்க. நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் விசாரித்து ஒரு எஃப்ஐஆர் போட்டால் தான் நாங்கள் என்னென்னு விசாரிக்க முடியும். KN நேரு மேலே அவர்களையும் அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் மேலும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க விசாரிக்கணும்னா உங்களுடைய அனுமதி வேணும், உங்கள் எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ளே வர முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் தமிழக அரசு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை. இன்றைக்கி அஇஅதிமுக இன்றைக்கி கோர்ட்டுக்கு போய் வந்து அதற்கான ப்ராசஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. கோர்ட்டும் சில வழிகாட்டுதல் அவங்க சொல்லியிருக்கு. இதுக்கு இடையில் திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருப்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய திரு பாலாஜி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா காட்டுவதற்காக அங்கே ஒரு ஹெலிபேட் அமைச்சு ஒரு ஹெலிகாப்டர் மூலம் ஒரு வாகன ஏற்பாடை அங்கே ஒரு நிறுவனம் பண்ணுது.
அதாவது அங்கே இருக்கக்கூடிய கோவளம் கடற்கரையை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி அந்த திருப்போரூரில் ஹெலிபேட் அமைத்து அங்கே ஹெலிகாப்டர் வந்து நிற்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதற்கு மத்திய அரசினுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்ட முன் அனுமதியை பெற்றிருக்கிறார். ஏன்னா நீங்கள் கீழே பறக்கிறதுக்கு தான் உங்கள் கண்ட்ரோல், மேலே பறக்கணும்னா மத்திய அரசினுடைய அனுமதி வேணும். இங்கே சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ட்ரோன் கூட பறக்க முடியாது. அவங்கள்ட்ட முறையான அனுமதி வாங்கியிருக்காங்க. அந்த ஹெலிபேட் அமைப்பதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கான பணத்தை கொடுத்து மாநில அரசின் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பர்மிஷனையும் வாங்கியிருக்காங்க. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லா பர்மிஷனையும் கொடுத்துருச்சு. சுற்றுலாத்தலமாக ஆக்கி மக்களை வந்து ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் சுற்றி காட்டுறதுக்கான அனுமதியை ஸ்கையை வச்சிருக்கிற மத்திய அரசும் அனுமதி கொடுத்துருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுத்துருச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய திருப்பூரூர் எம்எல்ஏ திரு பாலாஜி அவர்கள் அனுமதியை கொடுக்கவில்லை. அவர் ஏன் அனுமதி கொடுக்கணும்? கட்டிங். நேரு அவ்வளோ வாங்குறாரு, நமக்கு பங்கு இல்லை. மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நமக்கு பங்கு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வருடத்துக்கு தொகுதி மேம்பாட்டு நிதினு 3 கோடி தான் தராங்க, 5 வருஷத்துக்கு 15 கோடி தான். அதை வச்சு என்ன பண்ணுறது? நம்ம அடுத்த எலெக்ஷன் நிற்கணும், நமக்கு பணம் வேணும். அப்போ என்ன பண்ணுறது? நமக்கு ஒரு ஆடு மாட்டிருக்கு, ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்கான், பெரிய நிறுவனமாக இருக்கான், டக்குன்னு போட்டு ஒரு அமௌண்ட்டை போடலான்னு சொல்லி நேரடியாக போய் லஞ்சம் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் லஞ்சம் கொடுக்கதை மறுத்தவுடன் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த டோட்டல் ஹெலிபேடையும் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார். இதை பற்றி அவர் வந்து காவல் நிலையத்தில் போய் அந்த நிறுவனம் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினரே இந்த இழி செயலை செய்தால் காவல் நிலையம் கண்டிப்பாக அது பர்மிஷன் எடுக்க மாட்டாங்கன்னு காவல் நிலையத்துக்கு அவங்க போகலை. சரி, அடுத்து எங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை போனால் லஞ்ச ஒழிப்புத்துறையே லஞ்சம் கேட்கும், அந்த வழக்கை பதிவு பண்ணுறதுக்காக லஞ்ச ஒழிப்புத்துறையும் போகல. அப்போ இது எங்கே தான் தீர்வு கிடைக்குன்றப்ப எப்போ சட்டமன்றம் ஆரம்பிக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்தோடனே நேரடியாக அந்த கம்பெனி, ஏவியேஷன் கம்பெனி போயிட்டு நம்மளுடைய சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அனுமதிக்கப்பட்டு இந்த தொழிலை நாங்கள் தொடங்கி கோவளத்தை சுற்றுலா தலமாக்குவதற்காக, கோவளம் கடற்கரை சுற்றி பார்ப்பதற்காக நாங்கள் ஹெலிபேட் அமைச்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து வச்சா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் திரு பாலாஜி அவர்கள் போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து அந்த ஹெலிபேடில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் பறப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் செஞ்சு தரணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதற்கான எதிர்வினையை திருமாவளவன்ட்ட எதிர்பார்க்குறோம், வாயே திறக்கல. இதற்கான எதிர்வினையை மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட எதிர்பார்க்குறோம், வாயே திறக்கல. அங்கே இருக்கக்கூடிய கரைவிடாத கைகளுக்கு சொந்தக்காரன்னு சொல்கிற கம்யூனிஸ்ட்டு வாயே திறக்கல. கூட்டணி கட்சி வேலுமுருகன் எங்கே போனாருன்னு தெரில, காங்கிரஸ் எந்த பொந்துவில் போய் ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு தெரில. நேரடியாக ஒரு கம்பெனி சட்டமன்றம் வந்து சபாநாயகர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இழியான ஒரு விஷயம். அப்போ வெளியில் நீங்கள் வந்து அப்பா டக்கிற மாதிரி வேஷம் கண்டு கொண்டு உள்ளத்தில் போய் மிரட்டி பணம் வாங்குன்றது உண்மைன்றது ஊர்ஜிதமாகுது. இது ஒன்று. எதற்கெடுத்தாலும் வீடியோ போட பாலாஜி அவருடைய மனைவி டாக்டர் ஷர்மிளா அவர்கள் ஏன் இதுக்கு வீடியோ போடல? எதற்கெடுத்தாலும் பாலாஜி கூட ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கூட்டணியை பற்றியும் பிஜேபி கூட்டணி பற்றியும் பொது வழியில் பேசுகிற எஸ்.வி. சேகர் அவர்கள் ஏன் இதற்கு வாயை திறக்கல? எதற்கெடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பொது வழியில் விவாதிக்கிற மற்ற ஊடகங்கள் ஏன் இந்த விஷயத்தை பெரிதாக்கல? ஏன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியாலும் சேட்டலைட் மீடியாலும் டிஜிட்டல் மீடியாலும் இதை விவாத பொருளாக்கலை? ஏன் இன்னைக்கு எல்லா சேட்டலைட் சேனலையும் இதை விவாதமாக எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்போ இங்கே என்ன நியூஸ் வரணும், எந்த மேட்டர் பிரிண்ட் ஆகணும், எது வெளியே வரணும்னு யார் தீர்மானிக்கிறாங்க? திமுகவோட அடிமை ஊடகங்களும். அப்போ டாக்டர் ஷர்மிளா இங்கே இருக்கக்கூடிய காசா புலவரை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க, உக்ரைன் வாரை பற்றியும் இஸ்ரேல் வாரை பற்றி பொது வழியில் பேசுகிறாங்க, யூபியில் எதனா நடந்தால் பேசுகிறாங்க, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எதனா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இங்கே பூதாகரமாக பிரகாஷ் ராஜா கூப்பிட்டு வருவாங்க, எஸ்.வி. சேகரை கூப்பிட்டு வருவாங்க, செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டு வந்து ஆன்லைனில் பேசுகிறீங்களே, உங்களுடைய கணவர் பாலாஜி அவர் லஞ்சம் கேட்டிருக்கிறார், அந்த கம்பெனியே போய் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ஏன் பொது வழியில் வந்து பேச மாட்டேன்றீங்க? வாயை தரங்க, உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லுங்கள். நாங்கள் வந்து திரு பாலாஜி அவர்கள் லஞ்சம் கேட்டார், அவர் குற்றவாளிலாம் நாங்கள் வைக்கல, இவர் லஞ்சம் கேட்டார், ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதற்கு உங்களுக்கு தரப்பு நியாயம் என்ன? அதுக்கு சூப்பரான பதிலை சொன்னார். ஒருத்தர் என்னமா சொன்னார் அவர் பாலாஜி அவர்கள்? அந்த அந்த ஹெலிகாப்டர் ஓடுற பைலட்டுக்கு ஓட்ட தெரியுமான்றது எனக்கு தெரியணும், அந்த ஹெலிகாப்டருக்கு லைசன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியணும், அந்த ஹெலிகாப்டருக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியணும், அந்த ஹெலிகாப்டரில் பெட்ரோல் இருக்கான்னு எனக்கு தெரியணும். இதெல்லாம் அவர் வைக்கிற கேள்வி. இதெல்லாம் கேட்குறதுக்கு தாங்க இந்தியாவுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிட்டு தாங்க பர்மிஷனே கொடுக்குறான். இவருக்கு லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, அவருக்கு ஓட்ட தெரியுமான்றலாம் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்லணும்னு சட்டமா?
ஒரு நிறுவனம் மாநில அரசினுடைய அனுமதியும் மத்திய அனுமதியும் பெற்று தொடங்க போனால் அங்கே போய் அந்த நிறுவனத்தை நடக்க விடாமல் லஞ்சம் கேட்டு விட்டு பொது வழியில் மாறுதட்டுறீங்க. நாங்கள் வந்து லஞ்சம் கேட்க மாட்டோம், கரைப்படாத கரைகளுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறது இல்லாமல் உங்கள் மனைவியும் பொது வழியில் வைத்து மற்றவர்களை வச்சு பேச சொல்கிறீங்க. இந்த சீப்பு சிந்தில் அண்டா சிந்திலாம் எங்கே போனானே சொல்ல, அவங்களாம் இது வந்து பொது வழியில் பேசணும். நாங்கள் இப்போதும் சொல்கிறோம், குற்றம் நிரூபிக்காதபடி அனுமதி நிர்பராதி குற்றமற்றவர்கள் தான், அதில் மாற்று இல்லை. ஆனால் உங்கள் மேலே சட்டமன்றத்தில் போயிட்டு சபாநாயகரை சந்தித்து ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அதற்கான விளக்கம் இது ஒரு விளக்கமா? பெட்ரோல் இருக்கான்னு தெரியல, லைசன்ஸ் இருக்கான்னு தெரியல, இன்சூரன்ஸ் இருக்குது, இது ஒரு விளக்கமா? அப்போ பட்ட பரிவர்த்தனமாக தெரிகிறது. டாக்டர் ஷர்மிளா அவர்கள் இதை என்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து பொது வழியில் கேட்கணும். இந்த மாதிரி உங்கள் கணவர் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு போட்டிருக்கேன், அப்பாவிட்ட கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட், இதை பற்றி வெங்கடேஷ் சார் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இதை பற்றி பிஜேபி லீடர்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களாம் சமூக நீதியை காக்கிற, இங்கே இருக்கக்கூடிய சனாதனத்தை காக்கிற, இங்கே இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற இதை காக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லி நம்ம ஒத்துப்போம். அப்போ மாற்று கட்சியினர் எதனா பண்ணால் வரிஞ்சு கொண்டு இந்த மீடியாவில் பேசுகிற ஷர்மிளா போன்றவர்கள் தன் சொந்த கணவர் பண்ணுற பிரச்சனையை மட்டும் வாய் திறக்க மாட்டேன்னு சொல்வது கண்டிக்கத்தக்கது, கேவலமானது. இதை பற்றி முறையான விசாரணை செய்து அவர் மேல் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துறீங்க. மிக்க நன்றி. நன்றி.